வெல்கம் ஆல் ஆஃப் யூ. லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் வந்து 5 பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். அப்புறம் அதில் இன்டர் ரிலேஷன்ஷிப், வால்யூமெட்ரிக் இன்டர் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அப்புறம் வெயிட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். வெயிட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரே பேராமீட்டர் பார்த்தோம். இப்போ இந்த வெயிட் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, மொத்தமாக பார்த்த அந்த 6 ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இன்டர் ரிலேஷன்ஷிப் தவிர்த்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஈஸி மெமரி டெக்னிக் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா, சாயிலில் வந்து சாலிட்ஸ் அண்ட் வாய்ட்ஸ் இருக்கும். ஸோ வாய்ட்ஸ் இருக்கும், சாலிட்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த 6 ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த ஆர்டரில், நான் காட்டுற ஆர்டரில் எழுதுங்க. அதில் உள்ள பேட்டர்ன், என்ன பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஃபார்முலாக்கு ஒரு ஃபார்முலாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு மெமரி டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் அதில். ஸோ ஃபஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ எழுதிடுறோம், அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், பொரோசிட்டி பார்த்தோம். ஸோ அதையும் எழுதியாச்சு. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பார்த்தோம், அதையும் எழுதியாச்சு. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னது, ஏசி ஏர் கண்டென்ட், அதையும் எழுதியாச்சு. அப்புறம் என்ஏ பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ், அதையும் பார்த்தாச்சு. அப்புறம் ஃபைனலாக வெயிட் ரிலேஷன்ஷிப், மொத்தம் 5 வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஒரே ஒரு வெயிட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 6ஐயும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 6ஐயும் எப்படி வந்து நம்ம ஈஸியாக படிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி கிளப் பண்ணுறன்றது பாருங்க. ஸோ இங்கே என்ன செஞ்சிட்டோம், இங்கே W. ஸோ இது வந்து என்னது, வாட்டர் கண்டென்ட். இது என்னது, வாய்ட் ரேஷியோ E. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். முதல்ல இதை எழுதிட்டு இதை எழுதுறேன். V அப்படின்னு வருது வார்த்தை எனக்கு. ஸோ இங்கிலீஷ் வார்த்தை V அப்படின்னு வருது. ஸோ அதை தொடர்ந்து இதில் என்ன செஞ்சிடறேன், இதை முதல்ல எழுதிடுறேன், அப்புறம் இதை ரெண்டாவது எழுதுறேன். ஸோ NaN. ஸோ இதை மேலே போடனா கூட போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரிப்ட் இல்லாமல். நான்னா என்ன, சுயம், நான் அப்படின்ற அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த 2 எழுத போகிறோம். ஸோ இது S எழுதிடுறோம், அப்புறம் AC எழுதிடுறோம், சாக். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் வேர்டு, வி நாம், இது நான், சாக் அப்படின்ற இந்த 3 வார்த்தையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிளப் பண்ணிட முடியும். ஸோ இந்த 2 ஒரே மாதிரி வரும், இந்த 2 ஒரே மாதிரி வரும், இந்த 2 ஒரே மாதிரி வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது, என்ன பேட்டர்னை வச்சு நான் இங்கே கிளப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் V அப்படின்றது எப்படி கிளப் பண்ணியிருக்கேன் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இங்கே E அப்படின்றது வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VS அப்படின்னு இருக்கு. இது ஒரு தனி பேராமீட்டர், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். 2 டிஃபரெண்ட் பேராமீட்டரை கம்பேர் பண்ணியிருக்கோம் ரேஷியோவில். அதே தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். இது வெயிட் ஆஃப் வாட்டர், இது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். 2 டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இது வெயிட்ல இருக்கு, இது வால்யூம்ல இருக்கு. டினோமினேட்டர்ல இங்கே பார்த்தீங்கன்னா இது VS, இது WS. ஏன்னா இது வெயிட்ன்றதுனால WS, இது வால்யூம்ன்றதுனால VS. அவ்வளோதான், ரெண்டுமே S தான், சாலிட்ஸ் தான். ஸோ மேலே மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், இங்கே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பேர்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம், வாய்ட் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ வால்யூம் தான் வரப்போகுது, வாய்டோட வால்யூம்னு போட்டோம்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது இங்கே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் தான் பேசுகிறோம். ஸோ அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர் தான் மேலே வரணும், அவ்வளோதான், முடிஞ்சுதா? ரொம்ப ஈஸியாக அது முடிச்சிட்டோமா? ஸோ இது வந்து 1-to-1 கம்பேரிஷன். ஸோ இந்த பேராமீட்டர், இது ஒரு இண்டிவிஜுவல் பேராமீட்டர், இது ஒரு இண்டிவிஜுவல் பேராமீட்டர், 2 டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸை கம்பேர் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும். ஸோ செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இது 1-to-total கம்பேரிஷன். ஸோ 1-to-total கம்பேரிஷன். ஸோ எப்படி இதில் பண்ணியிருக்கிறோம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே டினோமினேட்டர் பாருங்க, ரெண்டுமே ஒன்று தான், டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் தான் எடுத்திருக்கோம். ஸோ பொரோசிட்டிக்கும் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் தான், இங்கே பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸுக்கும் டோட்டல் வால்யூம் ஆஃப் தி சாயில் தான். ஸோ இங்கே பொரோசிட்டி அப்படின்னு சொல்றதுனால வாய்டை பற்றி தான் பேசுகிறோம் இங்கே. ஸோ அப்போ என்ன வரும், மேலே வந்து VV வரும். ஸோ இது இங்கே என்ன செஞ்சிருக்கோம், பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். அப்போ என்ன வரும், வால்யூம் ஆஃப் ஏர் தான் இங்கே வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே இந்த 2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இங்கே A இருக்கு, அதனால A. இங்கே வந்து V ஏன் வருது, இது பொரோசிட்டின்னு சொல்கிறோம், வி ஸ்பீக் அபவுட் வாய்ட். ஸோ அதனால என்ன செஞ்சிடறோம், இது V அப்படின்னு கொண்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே 3வது செட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதுவும் 1-to-total தான், பட் என்னன்னா டினோமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இங்கே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இது வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் தான், இதுவும் ஏர் கண்டென்ட் வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ 2 என்ன செஞ்சிருக்கோம், இங்கே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்ன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் பேசுகிறோம். அப்போ வாட்டர் எதில் போய் ஃபில் ஆயிருக்கும், அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வாய்ட்ஸில் போய் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அப்போ வாய்டு தான் வந்து என்னது, டோட்டலாக வரப்போகுது. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டினோமினேட்டரில் வந்துட போகுது. ஏர் எதில் போய் ஃபில் ஆகும், அகெயின் அதுவும் வாய்ட்ஸில் தான் போய் ஃபில் ஆகும். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் தான் கீழே வரப்போகுது, டினோமினேட்டராக வரப்போகுது.
ஸோ இது ரெண்டையும் போட்டாச்சு. இங்க டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எதை பத்தி பேசுறோம், வாட்டர் பத்தி பேசுறோம், அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர். இங்க ஏர் கண்டென்ட் எதை பத்தி பேசுறோம், ஏரை பத்தி பேசுறோம், ஸோ வால்யூம் ஆஃப் ஏர், முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு செட். ஸோ இப்படி நீங்க ஈஸியா பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ண முடியும். தேங்க்யூ.